ஓடி விளையாடுற ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு இருக்கும். இந்த பையன் அப்படி ஓடிக்கிட்டே தெரிஞ்சவன் திடீர்னு விளையாட்டுத்தனமா வந்து தாயை எட்டி உதச்சு விட்டேன். தாயை எட்டி உதச்சா ஒரு பல்லு விழுந்து போச்சு. தாயாருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பல்லே விழுந்து போச்சு. பல்லு விழுந்து போனா அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். அழுகணும்ல, அழுகலை, சிரிக்கிறா பிள்ளைய பார்த்து. என் மகன் எட்டி உதச்சிட்டா. பக்கத்துல இருந்த அம்மா கேட்கிறா பல்லு விழுந்து போச்சு, அதை கவலைப்படாம எட்டி உதச்சு பெருமையா பேசுறேன்னா. அதுதான் எனக்கு பெருமை. என் மகன் எட்டி உதச்சி ஒரு பல்லே விழுந்து போச்சு அப்படின்னு பெருமைப்பட்டாலாம். பிள்ளை பெரியவனான கொஞ்ச நாள் கழிச்சு 19, 20, 22 வயசு. இப்போ வந்து மகன் எட்டி உதச்சேன், தடுமாறி கீழே விழுந்தா அழுகிறா. இப்ப அந்த அம்மா கேட்டா, அன்னைக்கு உதச்சேன் உன் பல்லே விழுந்துச்சு, அப்ப நீ சிரிச்ச, இப்ப உதச்சேன் உன் பல்லு விழுகலையே, அப்புறம் ஏன் நீ அழுகிறேன்னு கேட்டா. அதுக்கு அவன் சொன்னா, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது என் மகன் என்னை உதச்சு என் பல்லு விழுந்துச்சு, அதுக்கு நான் சிரிச்சேன். ஏன் என் பிள்ளை ஆரோக்கியமா தெம்போட இருந்திருக்கிறேன், பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சேன், அது பெருமை. ஆனா இன்னைக்கு 24 வயது உதைகிறேன், என் பல்லு விழுகலை, என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன் நாளாம். அவள் தானே தாயி, அப்படித்தானே இருக்கணும் தாயி. புள்ள செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னவெல்லாம் தாயாக முடியுமா? இந்த கதையை யார் சொன்னார் தெரியுமா? மறைந்த மிகப்பெரிய கலைஞன். அவர் பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கள் சங்கத்தில் முத்தப்பா நாரத மகாமுனிவராக நடித்து உங்கள் எல்லார் மத்தியிலையும் பேர் பெற்ற எங்கள் அண்ணன் முத்தப்பா பேசிய கதை. அவர் தான் என்னை நாடக உலகத்துக்கு கொண்டு வந்தவர். இதெல்லாம் மறக்கக்கூடாது பாருங்க, சொல்லணுங்கிறதுக்காக தான். இது சொல்லணும்னு செய்ய இந்த மக்களுக்கு தெரியப்படுத்து. அப்போ தாய் உள்ளம் எவ்வளவு கருணை வாய்ந்தது.